இது ஸ்ரீனிவாசங்கிற வாசனோட கதை. பொதுவா சொல்லுவா, புருஷன் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்டாட்டி எப்படியாவது சமாளிச்சுட்டு தனியா வாழ்ந்துடுவா. ஆனா பொண்டாட்டி இழந்த கணவன் தனியா வாழற மாதிரி ஒரு கொடுமை கிடையாது அப்படின்னு. அதுவும் வயசான காலத்துல இது நடந்ததுன்னா நினைச்சே பார்க்க முடியாது. வாசனும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. அவரோட கதை ரொம்பவே டச்சிங்கா இருந்தது. இன்னியோட சாரதா போய் 14 நாள் ஆறுது. சாகர்தா இருக்கிறதான்னு வாசன் வாழ்ந்துட்டு இருக்கார். நேத்தியோட கிரேக்கிய முடிஞ்சு உறவக்காரெல்லாம் அவாவா ஊருக்கு கிளம்பி போயிட்டா. வாசனுக்கு கார்த்தால 5 மணிக்கு முழிப்பு வந்தது. இது அவரோட 60 வயசு பழக்கம். மெதுவா எழுந்திருந்து வாசக்கதவை திறந்து வெளிவாசலுக்கு வந்தார். பக்கத்து வீட்டில எல்லாம் பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தா. சாரதா அவர் பக்கத்துல நின்னுண்டு, ஏனா ஒரு வாளி தண்ணி கொண்டு வந்து தரையலா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்தது. அவ போடுற புள்ளி வச்ச கலர் கோலம் அவர் மனசுல வந்து மறைஞ்சுது. துக்கம் தொண்டையை அடைச்சுது. ஆண்கள் அழக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனா ஆணும் அழத்தான் செய்யறான். வாழ்க்கையில 2 தடவை. ஒன்று தாயை இழக்கும்போது, 2வது தாரத்தை இழக்கும்போது. மணி ஆறாச்சு. பெட்ரூம் கதவு இன்னும் திறந்த பாடு இல்லை. புள்ள மாட்டுப்பொண்ணு 2 பேரும் தூங்கிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் அவருடைய எண்ணங்கள் பின்னோக்கி போச்சு. சாரதா, மணி 5:25, இன்னும் காஃபி ரெடி ஆகலையா? இதோ வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே ஆவி பறக்கிற காஃபி டம்ளர் டவரா சகிதம் ஆஜராயிடுவா. அவர்கிட்ட கொடுத்துட்டே, குடிக்கிற சூடில் தான் கொண்டு வந்திருக்க. அந்த காஃபி தொண்டையை தாண்டி போகும்போதே வாசனுக்கு ஒரு சுறுசுறுப்பு பிறக்கும். அந்நிய வேலையை கவனிக்க ஆரம்பிப்பார். காஃபியை குடிச்சு அவர் என்ன சொல்ல போறான்னு அங்கேயே ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு அந்த காஃபி டம்ளரை வாங்கிட்டு உள்ள போயிடுவா சாரதா. அவர் ஒண்ணுமே சொல்லனா காஃபி நன்னா இருந்ததுன்னு அர்த்தம். கடிகார முள் மணி 7 தொட்டுது. வாசனுக்கு காஃபி கிடைக்காதது மட்டும் இல்ல, பசி வேற வயிற்ற பிடிச்சி இழுத்துது. கண்ணை லேசா இருட்டுற மாதிரி ஒரு உணர்வு. அப்பாடா! ஒரு வழியா பெட்ரூம் கதவை திறந்து பையனும் மாட்டு பொண்ணும் வெளில வந்தா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல காஃபி வந்துடும்னு இவர் காத்துன்றார். ஆனா இவரோட மாட்டுப்பொன் சாந்தி அங்க டேபிள் மேல இருந்த ஹிந்து பேப்பரை கையில எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. இன்னொரு கையில மொபைல் போன். அதுல எதையோ பார்த்துட்டு இருந்தா. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. வாசன் பொறுமை இழந்துட்டு இருந்தார். அம்மா சாந்தி, காஃபி. இவரை திரும்பி பார்த்தவ பதில் ஏதும் சொல்லாம அங்கேருந்து கிச்சனுக்கு போனா. ஒரு வழியா காஃபி வந்துடும். அவர் காஃபி குடிக்க தயாரானார். வாசனுக்கு இந்த காலம்பர சுட சுட டிகிரி காஃபி குடிக்கிறது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம். பொண்டாட்டி போனா என்ன, அவ கூட பசி ருசி விருப்பம் எல்லாம் போயிடுறதா என்ன? கொஞ்ச நேரத்துல சாந்தி ஒரு கப்ல ப்ரௌனும் இல்லாம காஃபி கலரும் இல்லாம ஒரு 2 கட்டான் திரவத்தை கொண்டு வர, அம்மா சாந்தி, எனக்கு காஃபி டவரா டம்ளர்ல குடிச்சு பழக்கம். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, இன்னிலேருந்து நம்ம மாத்துல நோ காஃபி, டீ தான் மாமா. வெரி சாரி, காஃபி பொடி விற்கிற விலையில காஃபி கட்டுப்படி ஆகுது. அதுவும் தவிர காஃபியை விட டீ தான் உடம்புக்கு நல்லது. அவர் மனசு ரொம்பவே வலிச்சுது. மணக்க மணக்க கும்பகோணம் டிகிரி காஃபியோட சாரதா கண்ணெதிர வந்து மறைஞ்சா. தள்ளி இருந்த வாசனோட பையன் சுந்தரேசன் அப்பா முகத்தையே பார்த்தான். 8 மணி ஆனா சாரதா டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிடுவா. 9 மணி ஆச்சு. இன்னும் எதுவும் டேபிளுக்கு வரல. 9:15க்கு சாந்தி வந்து, மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்கோ. இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் தனித்தனியா பண்ண போறது இல்ல. என்னால பண்ணவும் முடியாது. பிரஞ்ச், அதாவது ஒரு 11:30 மணிக்கு லஞ்சாவே சாப்பிடலாம். 60 வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் பழக்கத்துக்கு இன்னியோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா. வாசனுக்கு 2வது தடவையா மனசு வலிச்சுது. இவர் சுந்தரேசனை பார்க்க, சுந்தரேசனும் இவரை பார்த்தவன் பேப்பரை படிக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருந்தான். சாந்தி அங்கேந்து போயிட்டா. என்னை இப்படி நிர்கதியா விட்டுட்டு போயிட்டியே சாரதா. வாசன் கண் கலங்கிது. துண்டால கண்ணை தொடச்சிட்டார். சுந்தரேசன் அதையும் கவனிச்சுட்டு இருந்தான். ராத்திரி டின்னர். சாரதா இருக்கும்போது விதவிதமா பண்ணுவா. வேலைக்கு போற சுந்தரேசனும் சாந்தியும் ராத்திரி தான் எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவா. அதனால லஞ்சை விட டின்னர் தான் முக்கியமா இருக்கும். சரி, ராத்திரிக்கு என்ன பண்றா பாக்கலான்னு வாசன் ராத்திரிக்காக காத்துட்டு இருந்தார். ஆபீஸ்ல இருந்து 7 மணிக்கு வந்த சாந்தி 8 மணி வரை மொபைல்ல 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்புறம் டிவில ஏதோ சீரியல் பாத்துட்டு இருந்தவ, சுந்தர், ஐ ஃபீல் வெரி டயர்ட். லெட்ஸ் டூ ஒன் திங். ஸ்விக்கில ஒரு 12 சப்பாத்தி டால் ஆர்டர் பண்ணிடுறேன். நைட்டுக்கு சாப்பிட்டுடலாம். 3வது தடவையா சுந்தரேசன் தான் அப்பாவை பார்த்தான். அவர் ஹால்ல இருக்கிற தான் பொண்டாட்டி சாரதாவோட போட்டோவையே பார்த்துட்டு இருந்தார்.
புள்ள மாட்டு பொண்ணு 2 பேரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு வெறுமையை அவர் உணர்ந்தார். அவர் அறியாம ஒரு பெருமூச்சு விட்டார். அப்பாவோட இயலாம, கோபம் எல்லாமே சுந்தரேசனுக்கு நன்னாவே புரிஞ்சுது. அப்பா, நான் கொஞ்சம் பக்கத்து கடை வரைக்கும் போறேன், நீங்களும் வரையலா? சுந்தரேசன் தன்னோட ஏதோ பேச விரும்புறான்னு இவருக்கு புரிஞ்சுது. இவரும் கிளம்பினார். கோவில் கிட்ட வந்ததும், அப்பா இங்க உட்காருங்கோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சொல்லுப்பா. ம், காத்தாலேந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்க வலி, வேதனை, ஆதங்கம், இயலாம எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. அம்மா போய் 14 நாளுக்குள்ள உங்களை விட்டு அம்மா மட்டும் இல்ல, எல்லாமே போயிடுது. அப்பா, நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த போது அம்மாக்கு 15 வயசு, உங்களுக்கு 21 வயசுன்னு அடிக்கடி சொல்வேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டது கூட கிடையாது. உங்க 2 பேருக்கும் நடுப்புற ஒரு அருமையான புரிதல் இருந்தது. அதனால அம்மா ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திண்டா. ஒவ்வொரு நிமிஷமும் உங்க முகத்தை பார்த்து உங்க தேவைய பூர்த்தி செஞ்சா. அப்படி இருந்தும் நான் உன் கனவை எப்போதும் நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவை நீங்க விரட்டுவேன். அப்படி நீங்க விரட்டினா கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க சந்தோஷம் தான் அவ சந்தோஷம் வாழ்ந்தாப்பா. நீங்க அம்மாவை திட்டின மாதிரி இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல நான் ஒரு தடவை சாந்திய திட்டிருந்தா கூட என்னோட திருமண உறவு அன்னியோட முடிஞ்சிருக்கும். உங்களோடது ஒரு இனிமையான தாம்பத்தியம். ஈகோ, அலட்டல், எதிர்ப்பு, எதிர்பார்ப்புன்னு எதுவும் இல்லாத ஒரு அருமையான அந்யோன்யம். இப்போ நானும் உங்க மருமக சாந்தியும் கல்யாணங்கிற பந்தத்துல இணைஞ்சிருக்கோம். என்ன பொறுத்தவரை அம்மி மதிச்சு அருந்ததி பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாத்துவேன்னு சொல்ற ஆனா நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலயும் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ற பொண்ணா அவளும் இருக்கணும். அதுதான் ஒரு திருமணத்தோட புரிதல். ஆனா எங்க திருமணம் அப்படிப்பட்டது இல்ல. பொதுவாவே இந்த கால திருமணங்கள் எதுவுமே அப்படி இல்லப்பா. விடிஞ்சு எழுந்தா எங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ். 1 லட்சம் சம்பளம் வாங்குற அவ இவனுக்கு நான் அடிமையா அப்படின்னு நினைக்கிறதும், சம்பாதிக்கிற திமிரோட இவ எப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறா பாத்தியா அப்படின்னு என்னோட நினைப்போம் கல்யாணம் ஆன இந்த 26 வருஷத்துல துளி கூட மாறலப்பா. நாங்க எங்க வாழ்க்கையில டெய்லி கத்தி மேலதான் நடந்துட்டு இருக்கோம், வெளிவேஷம் தான் போட்டு இருக்கோம். அப்பா, எனக்கு இப்ப 55 வயசு, அவளுக்கு 52. இதுக்கப்புறம் பிரிவு, டிவோர்ஸ் எல்லாம் அசிங்கப்பா. அட்லீஸ்ட் உங்க பேரன் வருணுக்காவது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயம். அதத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவகிட்ட போய் நீங்க கேட்டா அவளும் இதையேதான் சொல்லுவா. எங்க தாம்பத்தியம் உங்களோட மாதிரி இல்லப்பா. எனக்கு 29 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்போ அவளுக்கு 26 வயசு. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் சொல்லி 8 மாசம் பழகினோம். அந்த 8 மாசத்துல எல்லாமே மேட் ஃபார் ஈச்சரா தான் தெரிஞ்சுது. தாலிங்கிற மஞ்ச கயத்தை அவ கழுத்துல கட்டினதும் இவ என்னவ, இனிமே எந்த முடிவும் அவ்வளவு ஈஸியா அவளால தனியா எடுக்க முடியாது. நாம தான் அவ வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தன், என்ன மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஆண் திமிர் எனக்கும். ஐயோ, இத்தனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா? என்ன செய்யறது? தாலி கட்டிட்டாச்சு, ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா என் பேரண்ட்ஸுக்கும் மத்த ரிலேட்டிவ்ஸ்க்கும் பதில் சொல்லணுமே அப்படிங்கிற பயம் அவளுக்கு. சொல்ல போனா ஒற்றுமையான தாம்பத்தியம், லவ்லி கப்புள் அப்படிங்கிற ஒரு அழகான நாடகத்தை எல்லாரும் பாராட்டுற மாதிரி நாங்க 2 பேரும் நடிச்சுட்டு இருக்கோம். இததான்ப்பா கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு சொன்ன. இதுதான்ப்பா நிதர்சன உண்மை. இதுதான் இன்னியோட தாம்பத்தியம். அப்ப பசி ருசி எல்லாம் என் அம்மாவோட போச்சு. அதனால என்ன மாதிரி நீங்களும் கிடைக்கிற நேரத்துல கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ பழகிக்கோங்கப்பா. ஆனா என்ன, கடவுள் கொடுத்த வரமா இருக்க போறனால உங்க தாம்பத்தியத்தை அசை போட்டு மிச்ச நாள கழிச்சிடுங்கோப்பா. சுந்தரேசன் சொன்னதோட உண்மையும் யதார்த்தமும் வாசனுக்கு புரிஞ்சுது. அவர் சுந்தரேசனையே பார்த்துட்டு இருந்தார். அப்பா, வாங்கோப்பா, நேரம் ஆறுது, போகலாம். அவன் கையை இருக பிடிச்சிட்டு, உண்மையிலே எங்க ஜெனரேஷன் ரொம்ப கொடுத்து வச்சவா. அருமையான மனைவி, மகன், தாத்தா, பாட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்ட அழகான குடும்பம், எல்லாமே கடவுள் கொடுத்த வரோம். நீ வாழற வாழ்க்கைய நான் புரிஞ்சுட்டேன். உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே ரொம்ப பாவமா இருக்கு. இன்னிலேந்து என்ன நான் மாத்திக்கிறேன். எங்க ஜெனரேஷனால முடியும், எங்க ஜெனரேஷனால தான் முடியாது. கவலைப்படாத, என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வராது.
நிம்மதியா இரு அப்படின்னு. வீடு திரும்பினதும் டைனிங் டேபிள்ல சப்பாத்தி, டால் எல்லாம் இருந்தது. வாசன் தன்னோட ஈசி சேர்ல ஓய்வா சாஞ்சிட்டு இருந்தார். இத்தனை நேரம் எங்க போயிருந்தீங்க? சுந்தரேசனை அதட்டாத குறைய கேட்டா சாந்தி. சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னா. சுந்தரேசன் வாசன் கிட்ட போய், அப்பா வாங்கோப்பா சாப்பிடலாம். அவர் பதில் சொல்லாம அவனையே பார்த்துட்டு இருந்தார். என்னால உன் குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் வராது, நிம்மதியா இரு. அப்பா சொன்ன கடைசி வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவன் காதுல ஒலிச்சுட்டே இருந்தது. அப்பா நிம்மதியா இருந்தா. உடன்கட்டை ஏறுறது ஆம்பளைங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லாம சொன்னார்.